சற்றுமுன் வெளியான தகவல். ரேஷன் அட்டைதாரருக்கு முக்கியமான தகவல் வெளியுள்ளது. அது என்னன்னு பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. ரேஷன் கார்டில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரே இடத்தில் தீர்வு. தேதி இதுதான். மறக்காம கிளம்பி போங்க. அதாவது தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டு வைத்திருப்போரின் குறைகளை தீர்க்க அரசு தரப்பிலிருந்து நடத்தப்படும் குறைதீர்ப்பு முகாம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ரேஷன் கார்டு என்பது வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள மக்களுக்கு அரசு தரப்பிலிருந்து வழங்கப்படும் அட்டையாகும். இந்த ரேஷன் கார்டை வைத்து ரேஷன் கடைகளில் இலவசமாகவும் மலிவு விலையிலும் அரிசி, பருப்பு, கோதுமை, சமையல் எண்ணெய் போன்ற உணவுப் பொருட்களை வாங்கலாம். இது மட்டும் இல்லாமல் பொங்கல் பரிசு தொகுப்பு, மகளிர் உரிமைத் தொகை போன்ற நலத்திட்ட உதவிகளும் ரேஷன் கார்டு மூலமாக மக்களுக்கு வழங்கப்படுகிறது. ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் அடிக்கடி அதில் அப்டேட் செய்ய வேண்டும். ரேஷன் கார்டில் உள்ள தகவல்கள் அனைத்தும் சரியாக இருக்க வேண்டும். ரேஷன் கார்டில் பெயர் நீக்கம், பெயர் திருத்தம், பெயர் சேர்த்தல், முகவரி மாற்றம், மொபைல் நம்பர் அப்டேட் போன்ற அப்டேட்களை செய்ய வேண்டியிருக்கும். இந்த அப்டேட்களை உடனுக்குடன் செய்யாவிட்டால் ரேஷன் உதவிகள் கிடைக்காமல் போகலாம். ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்கள் ரேஷன் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கான ஒவ்வொரு மாதமும் மண்டல வாரியாக தமிழ்நாடு அரசு தரப்பிலிருந்து சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த முகாம்களில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தங்களுடைய பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இலவசமாகவே அவர்கள் அப்டேட் செய்து கொள்ள முடியும். ரேஷன் கார்டு வைத்திருப்போருக்கான இந்த குறைதீர்ப்பு முகாம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமைகளில் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த மாதத்துக்கான முகாம் மார்ச் 8ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. மார்ச் 8ஆம் தேதி காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை சென்னை மண்டல உதவி ஆணையர் வட்ட வழங்க அலுவலகங்களில் இந்த குறைதீர்ப்பு முகாம் நடத்தப்படும் என்று உணவு வழங்கல் துறை அறிவித்துள்ளது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு பொதுமக்கள் தங்களுடைய கார்டுகளில் அப்டேட் செய்யுமாறு தமிழக அரசு சார்பாக கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. அரசின் பொது விநியோக திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் குடிமக்கள் சேவைகளை உறுதி செய்யும் வகையில் தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் இந்த குறைதீர்ப்பு முகாம்கள் ஒவ்வொரு மாதமும் நடத்தப்பட்டு வருகின்றன. இதனால் ரேஷன் அட்டைதாரர்கள் தொடர்ந்து பயன்பெற்று வருகின்றன. அவர்களின் பல்வேறு பிரச்சனைகள் படிப்படியாக தீர்க்கப்பட்டு வருகின்றன. ரேஷன் கார்டில் புதிய உறுப்பினர்களின் பெயரை சேர்ப்பது, பெயரை நீக்குவது, புதிய முகவரியை மாற்றுவது, மொபைல் நம்பர் அப்டேட், மொபைல் நம்பர் மாற்றம் செய்தல், புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பம், நகல் குடும்ப அட்டை கோரும் மனுக்களை பதிவு செய்தல் உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை ரேஷன் அட்டைதாரர்கள் இந்த முகாம்கள் மூலமாக பெறலாம். ரேஷன் கடைகளில் பொருட்களை வாங்க நேரில் வர முடியாத முதியோர்கள், உடல் ஊனமுற்றோர் போன்றோர்களுக்கு அங்கீகார சான்று அளிக்கப்படுகிறது. ரேஷன் கடைகளில் எப்போதுமே கூட்டம் அதிகமாக இருக்கும் என்பதால் அவர்கள் மணிக்கணக்கில் காத்து கிடக்க வேண்டியிருக்கும். எனவே அவர்களுக்கு இந்த அங்கீகார சான்று அரசு சார்பாக வழங்கப்படுகிறது. ரேஷன் கடை செயல்பாடு ரேஷன் கடையில் வழங்கப்படும் பொருட்கள் அல்லது சேவைகளில் குறைபாடு உள்ளிட்ட புகார்கள் ஏதேனும் இருந்தால் அவற்றை பொதுமக்கள் இந்த முகாம்களில் தெரிவிக்கலாம். குறைகளை விரைந்து
சரிசெய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தமிழக அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் ரயில் பணிகளுக்கு இனி பிரச்சனையே இருக்காது. எல்லாமே தனியாக கிடைக்கும். அதாவது ஆர்ஏசி டிக்கெட்டில் பயணம் செய்யும் பயணிகளுக்கு இனி பிரச்சனையே இருக்காது. இந்திய ரயில்வே சிறப்பு ஏற்பாடு. ஏசி பெட்டிகளில் ஆர்ஏசி டிக்கெட்களை வைத்திருக்கும் பணிகள் இனி முழுமையாக ஏசி பெட்டிகளில் ஆர்ஏசி டிக்கெட்களை வைத்திருக்கும் பயணிகள் இனி முழுமையான படுக்கை வசதியை பெறுவார்கள். அதற்கான ஏற்பாட்டை இந்திய ரயில்வே செய்துள்ளது. இதற்கு முன்பு ஆர்ஏசி டிக்கெட் இருக்கும் 2 பயணிகள் ஒரே படுக்கையை பகிர்ந்து கொள்ள வேண்டிய சிரமம் இருந்தது. இது பல நேரங்களில் பயணிகளிடையே சிரமத்தையும் பிரச்சனையையும் ஏற்படுத்தியது. தற்போது கொண்டு வரப்பட்டுள்ள புதிய வசதியின் மூலம் ஒவ்வொரு ஆர்ஏசி பணிகளும் 2 பெட்ஷீட்கள், ஒரு போர்வை, ஒரு தலையணி மற்றும் ஒரு துண்டு ஆகியவற்றை கொண்ட தனிப்பட்ட பேக்கிங் கொண்ட படுக்கை வசதியை பெறுவார்கள். இந்த நடவடிக்கை ஆர்ஏசி பயணிகளின் வசதியை மேம்படுத்துவதையும் சமத்துவமின்மை தொடர்பான புகார்களை அகற்றுவதையும் நோக்கமாக கொண்டு எடுக்கப்பட்டுள்ளது. உறுதி செய்யப்பட்ட டிக்கெட் வைத்திருப்பவர்களை போன்ற வசதிகளை இனி இவர்களும் அனுபவிப்பார்கள். இனி அவர்களின் பயணத்தை இனிமையானதாக மாற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆர்ஏசி டிக்கெட்களை வைத்திருக்கும் பணிகள் முழு கட்டணத்தையும் செலுத்தினாலும் அவர்கள் முன்பு பக்கவாட்டில் கீழ் பேர்த்தில் இருக்கையை பகிர்ந்து கொள்ள வேண்டியிருந்தது. புதிய கொள்கையின் கீழ் உறுதிப்படுத்தப்பட்ட டிக்கெட் வைத்திருப்பவர்களுக்கு வழங்கப்படும் படுக்கை வசதியை இவர்களும் பெறுவார்கள். படுக்கை விரிப்பு போன்ற பொருட்கள் வந்தவுடன் உடனடியாக டெலிவரி செய்யப்படுவதை பெட்டி உதவியாளர் உறுதி செய்ய வேண்டும். ஒவ்வொரு ஆர்ஏசி பயணிக்கும் இனி தனி படுக்கை வசதி கொண்ட சீட் கிடைக்கும். அதில் ஒரு பெட்ஷீட், தலையணி, போர்வை மற்றும் துண்டு ஆகியவை இருக்கும். இந்த மாற்றம் ஆர்ஏசி டிக்கெட்களில் பயணிக்கும் 2 பயணிகளுக்கும் தனித்தனி படுக்கையறைகள் இருப்பதற்கு உத்தரவாதம் அளிக்கிறது. இதனால் பயணிகளுக்கு இடையே பிரச்சனை ஏற்படாது. மேலும் ஆர்ஏசி பயணிகளும் இனி உறுதிப்படுத்தப்பட்ட டிக்கெட் வைத்திருப்பவர்களை போன்ற வசதிகளை பெறுவார்கள். இந்த சேவையை ஒரே சீராக செயல்படுத்துவதற்கு வசதியாக அனைத்து ஆர்ஏசி பயணிகளுக்கும் சரியான நேரத்தில் படுக்கை விரிப்பு வசதிகளை வழங்குவதை ரயில்வே அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை ஆர்ஏசி பயணிகளின் உரிமைகளை பாதுகாப்பதிலும் பயண அனுபவத்தை மேம்படுத்துவதிலும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மக்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள். அதாவது கீழே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்கும். அதான் சப்ஸ்கிரைப் பட்டன். அது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்து பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு டெய்லியும் காமிக்கும். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.